இந்திய அரசியலில் களம் மாறியுள்ளது. கட்சிகள் மாறியுள்ளன. ஒரு கட்சியின் ஆட்சி என்ற நிலை மாறி கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. ஆட்சி அமைக்க 272 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு 240 எம்பிக்கள் உள்ளனர். என்டிஏ என்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 293 எம்பிக்கள் உள்ளனர். அதிக எம்பிக்களை கொண்ட கூட்டணி கட்சிகளின் குரலுக்கு மதிப்பு கூடியுள்ளது. அந்த வகையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 எம்பிக்கள் உள்ளனர். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராகும் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் 41 வயதாகும் இவர் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படித்துள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் இவர்தான் தற்போது தெலுங்கு தேசம் கட்சியின் முகமாக அறியப்படுகிறார். முன்பு சந்திரபாபுவின் அமைச்சரவையில் 2017 முதல் 2019 வரை தகவல் தொழில்நுட்பம், IT, பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் நாரா லோகேஷ். அப்பொழுது மாநில மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக MLC-யாக இருந்தார். 2019 தேர்தலில் மங்களபுரி தொகுதியில் சட்டப்பேரவைக்கு போட்டியிட்டு தோல்வியுற்றார். 2023 ஜனவரி முதல் பாத யாத்திரை ஆரம்பித்து ஆந்திர பிரதேசம் முழுவதும் 400 நாட்கள் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நடந்தார். 2024 ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் மங்களபுரி தொகுதியில் போட்டியிட்டு 91,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது தெலுங்கு தேசம் கட்சியின் குரலாக ஒலிக்கிறார். சமய ரீதியிலான இடஒதுக்கீடு நீக்கப்படும் என்பது பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிவிப்பாக இருந்தது. இந்நிலையில் தங்கள் மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும் என்றும் அது சமூக நீதி என்றும் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் குறிப்பிட்ட பதவிகளை காட்டிலும் மாநிலத்துக்கு தேவையான நிதியை பெறுவதிலேயே தங்கள் கவனம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 12 எம்பிக்கள் உள்ளனர். இந்த கட்சியின் சிறப்பு ஆலோசகர் மற்றும் தலைமை செய்தி தொடர்பாளர் பதவியில் இருப்பவர் KC தியாகி. 74 வயதான KC தியாகி ஜனதா பாரம்பரியம் கொண்டவர். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் லோக் தளத்தில் பணியாற்றிய இவர் பின்பு 2003ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆரம்பித்த போது அதன் தேசிய பொதுச் செயலராக இருந்தவர். 9வது மக்களவையில் ஹாக்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் பிறகு ராஜ்யசபாவுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். மோடி ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கும் நிலையில் இராணுவத்தின் அக்னிபத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று KC தியாகி கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமாருக்கு பிரதமர் பதவி வழங்குவதாக தெரிவித்ததாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த குரல்கள் இனி என்னவெல்லாம் கூறும் என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம். இதுபோன்ற செய்திகளுக்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.